ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜா பவி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பேக்கிங் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, பல்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ தான் அது. சரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீ காச போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ காச போகிறோம். ரொம்பலாம் கிடையாது, 2 கேஜிக்கு ஏற்ற மாதிரி காச போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்க மாட்டோம். ஆர்டர் வந்தது அப்படின்னா தான் மசாலா கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொருள்லாம் வச்சுருப்போம். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி கொடுப்போம். நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லாம் இருக்காது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசு போகிறோம். அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கிட்ட ஆகும். நம்ம இது பண்ணிவிட்டு பேக்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீ காசு போகிறோம் அந்த வீடியோ தான். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணினா ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 கேஜி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இருகலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து எடுத்து இப்போ அடுப்பில் வந்து வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா பட்டர் சூப்பராக நல்லா மஞ்சள் கலரில் நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. ஊத்துக்குளியிலேருந்து வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இது மெல்ட் ஆகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை விட்டுடவே கூடாது. கை விட்டுட்டா அடி பிடிச்சிரும். இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து சொல்லலாம். நம்ம எந்த அளவு கிண்டுறோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போகாமல் நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருகிடுச்சு. உருகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொதி வரணும். கொதி வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எந்த அளவு கிண்டுறோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதி வரணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலே நுர வந்துடுச்சு. அப்போனா கொதி வர ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டுறதை விடவே கூடாது. கிண்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். நல்லா ஜஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே அந்த எல்லோயிஷ்லேருந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது. கிண்டிக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட கிண்ட கீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும். ஸோ பாருங்கள், இப்போ அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முறிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா பாலெல்லாம் முறிஞ்சு மேலே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துகிட்ருக்கு. இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா முறிஞ்சு நல்லா ஒரு பபிள்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நிற்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இந்த நெய்யை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உருண்டை உருண்டையாக நல்லா திப்பி திப்பியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வந்துடுச்சு. இது இன்னமும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக மாறி அடியில் வந்து போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ வந்து பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அடியில் எப்போ போய் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். இந்த மேலே இருக்க எல்லா திப்பி திப்பியும் இருக்குது இல்லைங்களா, திரிஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் போயிட்டு வந்து பார்த்தா நின்றுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நிற்கும்.
ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தங்க ஆரம்பிச்சிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நல்லெண்ணெய் கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 10% தான் வந்து பார்த்திங்கன்னா கீ ரெடியாக டைம் இருக்குது. நல்லா பாருங்கள் அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா கீழே அடங்கிடுச்சு. இதோ பாருங்கள் நம்ம பூந்தி மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பூந்தி மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த திறஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா போய் நிற்கணும். ஸோ பாருங்கள் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி தான். பட் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிண்ட ஆரம்பிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாத அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் கலர் அந்த கலரில் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மேலே வைக்கக்கூடாது. ஒரு நல்லெண்ணெய் கலர் வந்தோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். அதுக்கு மேலே சேஞ்ச் ஆனால் கீயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கீ வந்து ரெடி ஆயாச்சு இப்போ. நல்லா பாருங்கள் அந்த மேலே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பூந்தி மாதிரி, அதெல்லாம் இப்போ கீழே வந்து இதுவாகிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நுரை மட்டும்தான் இருக்குது. மேலே அந்த திப்பு திப்பாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நுரை தான். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் போய் தங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கு கொதி இன்னும் அடங்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 உப்பு கல் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிராக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மோர் கன்சிஸ்டன்சியில் இது பண்ணிவிட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கோங்க. அந்த தயிர் ஊற்றினோடனே வந்து பார்த்திங்கன்னா அது பொரிய ஆரம்பிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணி கூட செய்யலாம். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலை. ஆப்ஷனல் தான் அது. ஏதாவது 2த்துல ஏதாவது ஒன்று போடுங்க. 2மே போட வேணாம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ பாருங்கள் அந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தங்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெய் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சில்வர் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அலுமினிய பாத்திரத்தில் அப்படியே வந்து விடாதீங்க. ஸோ இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீ காசி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மறாவது நாள் கீ வந்து பார்த்திங்கன்னா 90% நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. இது ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா மோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் செட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம கீ தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.